வரும் 3 மாதங்களுக்குள் சுகாதாரத்துறையில் உள்ள ஒட்டுமொத்த காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடிய ஆய்வக சேவை திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் திறப்பு விழாவில் அவர் பங்கேற்றார். நிகழ்ச்சிகளுக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், சுகாதார ஆய்வாளர்கள் நியமிப்பதற்கு இடையூறாக உள்ள வழக்கை சரி செய்து விரைவில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். பணியிடங்களுக்கான மருத்துவர்கள் நாளை நிரப்பப்பட இருக்கிறார். 983 மருந்தாளுநர் பணியிடங்கள், அதை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது. அது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அதுவும் ஒரு 10-15 நாள்ல அதற்கும் தீர்வு கிடைக்கும் என்று கருதுகிறோம். முடிஞ்ச உடனே அதுவுமே இதே மாதிரி டிரான்ஸ்பரண்டா 983 பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. அது இல்லாம ஒரு 1266 சுகாதார ஆய்வாளர்கள், அதுவுமே வழக்கு மன்றத்தில் ஒரு 2 வழக்குகள் இருக்கு. அது சம்பந்தமாக இன்னைக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் ஏஜி மூலமா பேசிட்டு இருக்கிறோம். அது வந்த உடனே அதுவுமே சரியாயிடும். இதுக்கடையில் ஒரு 2640 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியிடங்களை மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்கள செலக்ட் பண்ற ஒர்க்கு பண்ணி நிற்கிறாங்க. இன்னொரு 1 மாச காலத்துல அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆக மருத்துவத்துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்களும் இன்னமும் 2-3 மாத காலங்களில் முழுமையாக நிரப்பப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.